பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது தங்களுக்கு தர்மத்தின்படி சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை பாண்டவர்கள் கேட்க ஊசி முனை இடம் கூட தருவ தயாராக இல்லை அப்படின்னு கௌரவம் பக்கம் இருந்து, ஆனால் யுத்தத்திலும் விருப்பம் இல்லை, ராஜ்யமும் கொடுக்க மாட்டோம். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ தூதுவரை அனுப்பி பார்த்தாயிற்று. அங்கிருந்து வந்த தூதுவனான சஞ்சயனும் யுத்தத்தினால் ஆகின்ற அதர்மங்கள் எவ்வளவு என்பதனை பற்றி தர்மனுக்கே உபதேசம் செய்தார். அப்போ அதர்மம் நிரம்பிய அந்த சபையிலே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்த தாங்கள் தர்மத்தை பற்றி உபதேசம் செய்வதற்கு அருகதை இருக்கிறதா? பகவான் கிருஷ்ணன் கேட்டு அனுப்பி வைத்தார். இங்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே சஞ்சயன் சொன்னான். சாமானியமில்லை, பாண்டவர்கள் தேவதைகளுடைய சகாயம் அவரிடம் இருக்கிறது மட்டுமின்றி அவரிடத்தே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சாமானியம் அல்ல. சிருஷ்டி ஸ்திதி லயம் என்கின்ற அனைத்திற்கும் காரணமானவன் அவன். அவன் முன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் ஒரு சேர நின்றாலும் நிச்சயமாக வெல்ல முடியாது. இதையெல்லாம் சஞ்சயன் சொல்றான். ஆனா அவன் சொல்கின்ற எதையும் கேட்கும் மனநிலையில் துரியோதனாதிகள் இல்லை. இப்ப அடுத்து வேற வழியே இல்லை. பகவான் கிருஷ்ணனிடம் தர்மராஜன் வேண்டுகிறான், கிருஷ்ணா, கடைசி முயற்சியாக நீதான் செல்ல வேண்டும். இப்போ தர்மம் தர்மம்னு இவ்வளவு பேசுறோம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதற்கு செல்வம் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதிலும் சத்திரிய தர்மம் நம்மை நாடி வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் செல்வம் தேவை. அதெல்லாம நியாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யம் கிடைத்தால் போதும். அதனால்தான் கடைசியாக அந்த ராஜ்யம் தர விருப்பம் இல்லை என்றால் 5 கிராமங்களையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஆனா அதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இப்போ பிறந்ததிலிருந்தே வறுமை அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு தெரியாது. ஆனா நல்ல செல்வ செழிப்போடு இருந்து விட்டு திடீரென்று ஒரு வறுமை அந்த விதியின் வசத்தால் தாக்குகிறது என்றால் அதை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடிவதில்லை எந்த ஜனங்களால். அப்போ இந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை முழுவதும் இழக்கிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை திட்ட ஆரம்பித்து விடுகிறார். இதுவரை இறைவனது கட்டாட்சம் என்னிடம் இருந்தது, அப்ப இறைவன் என்னை பார்க்கவில்லை, அதனால் செல்வம் அனைத்தும் போனது, இந்த துர்பாகிய நிலைக்கு காரணம் இறைவனே அப்படின்னு பகவானை திட்ட ஆரம்பிக்கின்றனர். அது எந்த விதத்திலும் எந்த சாஸ்திரத்திலும் இது சரி என்று சொல்லப்படவில்லை. நாம் செய்த பாவங்களை நாம் அனுபவிக்கிறோம். இப்போ நம்மிடத்து செல்வம் வருகின்றது என்றால் நம்மளுடைய புண்ணியம் காரணம். அதே போல நம்மை விட்டு செல்வம் ஒருவேளை செல்லுமே ஆனால் அதற்கு உண்டான பலன் என்ன சொல்லுது? அப்படி நாம் வினையை செய்திருக்கிறோம், அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோமே தவிர இதில் இறைவனின் பங்கு என்ன? நல்லது நடக்கும் போது இது இறைவன் கொடுத்தான், இல்லை இது என்னால் நடந்தது என்று நினைத்து என்ன சொல்லுது? எவ்வளவு குதிக்க முடியுமோ குதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் அந்த பொருளை இழக்கும் பொழுது அதற்கு காரணம் இறைவன் என்று அவன் மேல் பழியை போட்டுவிட்டு இதில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை என்று நினைக்கும் மனநிலைதான் இன்று உலகத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, தர்மங்கள் குறைந்து வருகின்ற இந்த நேரத்திலே, இந்த காலத்திலே அரிசியிலே கல்லை சேர்ப்பது, ஏன்
நாம தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த தர்மத்திலே கலப்படம் ஆகிவிடும். இதுல என்னன்னா, ஜாதிகளிலும் கலப்படம், நாம் உண்ணும் உணவிலும் கலப்படம். அப்ப எதுலேயுமே சுத்தம் இல்லை. அப்போ சம்பூர்ணமாக தர்மம் அழிந்து அதர்மம் எழுந்து நிற்கின்ற ஒரு நேரம் வந்துவிடும். இதுல என்னன்னா, இதனால ஒரு தேசத்திற்கு பிரஜைகளால் ஏதாவது நல்லபடியான சேவை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்போ நல்ல செல்வந்தர்கள் தேசத்தின் பலத்திற்காக அவன் பின்னாடி நின்று அவரவர தர்ம ஆச்சரணைகளை சரிவர செய்து, அந்த மாதிரி யாராவது இருந்தா அது ஸ்வர்க்கத்திற்கு காரணமாகும். ஆனால் மாறாக எல்லாத்திலும் கலப்படம் செய்து தர்மத்தை மீறி யாரெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நரகத்தின் வாயில் அவர்களுக்கு திறந்தே இருக்கிறது. இதெல்லாம் தர்மராஜன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்றான். ஏன்னா இந்த எச்சரிக்கை ஒரு மனத்திலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு தவறு செய்யும் போது நிச்சயமாக நாம் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு செய்யும் பொழுது சுகமாக இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க, அந்த கஷ்டங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அதை அனுபவிக்க இயலாது. இதற்கு காரணம் இறைவன் என்று சொல்லி புலம்பி என்ன பிரயோஜனம்? அப்போ இதற்கு என்ன காரணம்னா, ஞானம் இல்லாததே காரணம். என்ன ஞானம்? பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பது வாழ்க்கை அல்ல. நன்றாக இருக்கும் பொழுதே, செல்வந்தர்களாக இருக்கும் பொழுதே அந்த தர்ம ஆச்சரணையின்படி நாம் நடக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். தப்பு ஒருவேளை செய்தால் இந்த தவறை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ள அந்த மனோபக்குவம், அதுக்குத்தான் ஞானம் வேணும். ஏன்னா யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அதுவே ஒருவன் வாழ்க்கையினுடைய தர்மமாகிறது. இப்போ வியாபாரம் காலை முதல் இரவு வரை கொண்டு செய்கிறான். கடைசியில் இரவு அவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவன் செய்த வியாபாரம், அதில் யார் யாருக்கு அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்த பின்பு எவ்வளவு மிகுந்து இருக்கிறதோ அதுதான் அவனுடைய அன்றைய லாபம் இல்லையா? அதையே குஷியாக கொண்டு செல்கிறான். எப்படி வியாபாரி அந்த மாதிரி சொல்றானோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து இங்கிருந்து செல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை அந்த எவ்வளவு வருஷமோ அந்த அவ்வளவு வருஷத்தில் அவன் திரும்பி தன்னிடம் கொண்டு செல்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இறைவனை பற்றிய ஞானம். இதுக்கு முன்னாடி லௌகீகத்தில் நான் படித்த படிப்பு அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு ஒவ்வொரு விதமாக படிக்கிறார்கள். பிஏ, எம்ஏ, எம்பிபிஎஸ், வக்கீல், எவ்வளவோ இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்னன்னா, அந்த வாழ்க்கையில் பொருள் தேடி சுகமாக வாழ்வதற்கு பயன்படுகிறதே தவிர இக பர சுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வசதிகளை அபிவிருத்தி கொள்ள பயன்படுகிறதே தவிர, பரலோகம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் இருந்து மேலே செல்லும் போது நீங்கள் லௌகீகமாக படித்த எந்த விதமான படிப்பின் அடையாளம் கூட நம்முடன் வருவதில்லை. அப்போ எந்த ஞானம் அப்படின்னா, எங்கிருந்து வந்தேன், மீண்டும் நான் எங்கு சேர்க்கிறேன், இந்த ஞானம். அப்போ அதற்குள் நான் செய்ய வேண்டியது என்ன? இறைவன் என்பவன் யார்? அவன் எங்கு இருக்கிறான்? அவன் எப்படி என்னை ஆட்டுவிக்கிறான்? இது போன்ற சிந்தனைகளை நாம் நம் மனதில் அப்படியே சுற்றி 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 வரும் பொழுது, இதை பற்றிய ஞானம் எங்கே இருக்கிறது என்ற தேட நிச்சயமாக நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறது மட்டும் இறைவனுக்கு தெரிந்தால் சரியான குருவை உங்களுக்கு நிச்சயம் அனுப்பி தந்து இந்த புராண இதிகாசங்களுடைய அறிவை உனக்கு கொடுப்பார். இந்த ஞானம் மட்டும்தான் நான் வாழ்க்கையில் இங்கிருந்து போகும் பொழுது கொண்டு செல்வது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் ஸ்பஷ்டமா சொல்றான். ஏதோ இது தர்மராஜனுக்கு தெரியாதது அப்படி அல்ல.
கிருஷ்ணன் கிட்ட சொல்றது அப்படி அல்ல. மகாபாரதம் மூலமாக அதை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற தெளிவு வர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்லப்படுகிறது. முதல்ல வெட்கம். நான் செய்த தவறு அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு தவறு செய்து விட்டால் ஆம் இந்த தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒப்புக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு. அதைத்தான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா நம்ம மனசு என்ன பண்ணும், என்ன சொல்லுது, நிம்மதி இல்லாமல் அங்கங்கு சுழன்று கொண்டிருக்கும். இதை நான் செய்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதே நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும். இதனால் நம்மளுடைய பெயர் கெட்டுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த பயம் இருக்கும் அப்படின்னா, தர்ம ஆச்சரணைகள் யார் தினசரி உழன்று கொண்டு இருக்கிறார்களோ நிச்சயமாக தவறு செய்ய தயங்குவர். தர்ம ஆச்சரணை யாரிடம் இல்லாமல் போகிறது, அவர்கள் எந்த தவறுனாலும் அதனால் வருகின்ற எந்த கெட்ட பெயருக்கும் அஞ்சுவதே இல்லை. எப்போ அந்த வெட்கம் அந்த பயம் போய்விட்டதோ அவன் மனிதன் என்கின்ற கணக்கிலே வருவதில்லை. அவன் பிராணிக்கு சமம் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. பார், அதே போக இன்னைக்கு தர்மாச்சரணை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நெற்றியில் திலகம் இட வேண்டும், கை கால் மூக்கு காது இந்த மாதிரி இடத்துல இந்த ஆபரணங்களை அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும். ஆனால் இதை இட்டுக்கொள்வதற்கு பயப்படுகிறார்கள். தர்மாச்சரணை இது என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே ஏதோ ஒரு விதமான மயக்கம். எங்கிருந்தோ இருக்கின்ற கலாச்சாரத்தை பொட்டு இல்லாமல் வெளியில் செல்வதை, ரொம்ப தர்மாச்சரணை இல்லாமல் இருப்பதை மிக குஷியாக எண்ணுகிறார்கள். என்னுடைய தர்மத்தின்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னதை கேட்காமல், அந்த தர்மாச்சரணைப்படி நடக்காமல், அதனால் இப்படி நான் போறனே அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்சமும் இல்லாமல், அப்ப சுற்றித் திருப்பவர்கள் எப்படி மனிதர்களாக இருக்க முடியும்? இன்னும் ஆண்களாக இருந்தால் பூஜை செய்கிறார்கள், அந்த நாமங்களை இட்டுக் கொள்கிறார்கள். அந்த பூஜை முடிந்தவுடன் அப்படியே வெளியில் செல்வதை வெட்கம் என நினைக்கின்றன. அந்த நாமத்தை அழித்து வெளியில் செல்லும் பொழுது தான் யார் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. தன்னுடைய நாம சின்னங்களையே அழித்து செல்வது கூட, தர்மாச்சரணையில் நான் இருக்கிறேன் என்பதை கூட வெளி உலகத்திற்கு சொல்லும் தைரியம் இல்லாமல் அவருக்கு அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஞானம் இன்மை. இது மகாபாரதம் சொல்றது. இதை செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற அந்த தர்மத்தை முழுவதுமாக அறியாமை. அவன்தான் தெரியவில்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த அறிவுதனை கொடுப்பதற்கு உண்டான அந்த வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். அப்போ ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவாளும் செய்யல. அப்ப சிறியவாள் தப்பு செய்யும் பொழுது அதை கண்டிக்கவும் தவறியதால் இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது என்பதை இந்த உலகம் மறந்துவிடும். இதுதான் நாசத்தின் முதல் படி. அதற்கு விதை யாருன்னா பெரியவர். இந்த தவறு முதல் முறையாக செய்யும் பொழுது இது அல்ல, இதுதான் சரி என்று நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன் சார், அவ கேட்கறது இல்லை. அவங்க கேட்கலையினாலும் நீங்க சொல்லணும் என்பது சாஸ்திரம். ஒரு முறை இல்லை, உங்களுடைய வேலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் போகும்போதாவது அதை நினைத்து ஒருவேளை மாறலாம். ஏன்னா சில நேரம் தாய் தந்தையர் சொல் கசப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அது மருந்து, அது உங்களை நல்வழிப்படுத்தும். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பது அந்த உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. படிப்பதால் ஞானமா, கேட்பதால் ஞானமா
பகவத்கீதை ஸ்பஷ்டமாக சொல்வது இல்லை. அப்படின்னா உணர்வதால் ஞானம் அப்படின்னு சொல்லுது. நான் செய்தது தவறு என்று அவர்கள் மனது தானாக என்று எண்ணுகிறது, அன்றுதான் தர்மத்தின்படி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். நீங்களாக உபதேசம் செய்து அவர்களை மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிக மிக தவறு. அதற்கு என்னன்னா, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த சுவாமிக்கு தீபம் ஏத்துறது, அந்த மங்களகரமான ஏதோ ஒரு ஸ்லோகங்களை அதை வீட்டில் ஒழிக்க செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பெரியவர்களாகிய நாம் நம் வீட்டை அந்த மாதிரி வைத்திருந்தால் நம்மை அறியாமல் அவர்களுக்கும் என்றேனும் தோணும், என்னுடைய வீட்டை எப்படி என் அம்மா நிர்வகித்தால் அப்போ அதில் பாதியாவது நான் செய்ய வேண்டாமா என்கின்ற எண்ணமாவது உதிக்கும். ஆனால் பெரியவர்களே 10 மணி வரையிலும் தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? அது தர்ம ஆச்சரணை இருக்கக்கூடிய வீடு அல்ல. அப்போ தர்மராஜன் பலவிதமான விஷயங்களை பகவான் கிருஷ்ணனிடம் கூறிக்கொண்டிருக்கிறான். என்னென்ன மீண்டும் கூறினான் என்பதை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.